ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் கபர அவ்வளவு மனாசிலில் ஆகிறா, கபரு தான், இந்த மன்னரை தான் ஒரு மனிதனின் மறுமை வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய முதல் இருப்பிடம். மறுமை என்கிற அந்த வாழ்விற்கு செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் செல்லக்கூடிய முதல் இருப்பிடம் இந்த கபர், இந்த மன்னரை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதிலிருந்து ஒருவன் தப்பித்து விட்டால், தப்பிக்கிறதுனா என்ன, அதுல உள்ள வேதனைகள், கபர்ல உள்ள வேதனைகள், கபர்ல உள்ள அவனுக்கு துக்ககரமான நிகழ்வுகள், சோதனைகள், அதிலிருந்து ஒருவன் தப்பித்து விட்டால் ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு அவன் பிறகு சந்திக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை அதை விட அவனுக்கு ரொம்ப லேசா இருக்கும். எவன் ஒருவன் இந்த கபர் சோதனையிலிருந்து தப்பிப்பது சிரமமானதாக இருக்கிறதோ, இந்த வாழ்வில் வேதனைக்குள் ஒருவன் அகப்பட்டு விட்டானோ, அவன் மறுமை வாழ்விலையும் வேதனையில் அகப்படத்தான் செய்வான். அந்த மறுமையின் வேதனையிலிருந்து தப்பிப்பது ரொம்ப சிரமமானது. இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு இன்னும் நபிகள் நாயகம் குறிப்பிட்டார்கள், மா ரஅய்து கத்து இல்லல் கப்ர அஃதஉ மின்ஹு, நான் பார்த்த காட்சிகளிலேயே மிக மிக கோரமான காட்சி என்று சொன்னால் அது கபர் மாத்திரம்தான், கபரை தவிர நான் வேறு எந்த கோரமான காட்சியையும் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் இந்த கபரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அழுக வருதுன்னாங்க. உஸ்மான் அவர்கள் கபரை அதிகம் சந்திப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். சந்திக்கின்ற பொழுது அதிகம் அழக்கூடியவர்களாக